அந்த 20 பேரை உயிரோடு மீட்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் 100 பேரை கொண்டு குவிச்சிட்டு இருக்கிறான். இதை இந்த உலகம் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்குது. ஐநா சபை அப்படின்னு ஒரு சபையை வைத்துக்கொண்டு உலக நாடுகளாம் அதில் உறுப்பினராக இருந்து கொண்டு என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறதே தெரியல. இந்த ஏமன் படைகள் தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இவ்வளோ நாடுகளில் ஒரு சூடு சொரணை உள்ள ஒரு நாடு அப்படின்னா அது ஏமன் நாடு மட்டும்தான். ஹமாஸ் அந்த கைதிகளை, உயிரோடு உள்ள கைதிகளையும் உடல்களையும் ஒப்படைச்சிட்டாவே இந்த போர் நின்றுரும். ஹமாஸ் அதை செய்யாதனால தான் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிம்பத்தை உலகம் முழுக்க ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. நம்முடைய செய்தி சேனல்களில் கூட கமெண்ட்ல கூட அதை பார்க்க முடியுது. பேருக்காக இஸ்ரேல் நடத்தின இந்த மிகப்பெரிய அராஜகத்தை, இந்த பயங்கரவாதத்தை உலகம் எப்படி பார்க்குது? ஒரு போர் அப்படின்னு சொல்லி பார்க்குது. இஸ்ரேல் படைகள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம், இஸ்ரேல் ராணுவம்னு அழைக்கிறோம். ஆனால் அவன் 8000 கைதிகளை அடைச்சி வச்சிருக்கிற, இவ்வளோ வருஷமா விசாரணை இல்லாமல் இவ்வளோ பேரை வச்சிருக்கிற, அப்போ நாட்டு மேல் அவன் நடத்தின தாக்குதல் தீவிரவாதமாக பார்க்கப்படுது. அதாவது எப்படி இன்னைக்கு காசா இருக்கோ இதே மாதிரி இஸ்ரேல் மாறப்போகுதுங்கிறதுக்கு உதாரணம் தான் இந்த சம்பவம். Q7 நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இந்த தனி பாலஸ்தீன விவகாரம் சம்பந்தமாக பல நுணுக்கமான விஷயங்களை பற்றி பேசுறதுக்காக ஊடகவியலாளர் திரு முகமது இஸ்மாயில் அவர்கள் நம்ம கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காரு. அவர்கிட்ட தெளிவான பல விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் பாருங்க. இப்போ கிட்டத்தட்ட இந்த 3 நாட்களில் 6 தடவை ஏமன் இஸ்ரேல் மேலே அதிரடியாக தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஸோ இந்த தாக்குதலுக்கான பின்னணி பற்றி சொல்லுங்களேன். இந்த தாக்குதலுக்கான பின்னணி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இது இது ஒரு என்ன சொல்கிறதுனா, இந்த தாக்குதல்லாம் போதாது. இஸ்ரேலினுடைய போர்க்குற்றங்களை நிறுத்துவதற்கு இந்த தாக்குதல் கூட போதாது. ஆனால் உலகத்தில் எவ்வளோ கேவலமான ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். 2 வருஷமாக தொடர்ந்து காசா மக்கள் மீது தினமும் 100 பேரை கொன்று குவிச்சிட்டு இருக்கான் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை. அவனுடைய டிமாண்ட் என்னென்னா, இஸ்ரேலியர்கள் 20 பேர் காசாவில் கைதிகளாக அடைக்கப்பட்டிருக்காங்க, அவங்கள உயிரோடு மீட்பது அப்படின்னு சொல்கிறான். அந்த 20 பேரை உயிரோடு மீட்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் 100 பேரை கொண்டு குவிச்சிட்டு இருக்கிறான். இதை இந்த உலகம் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்குது. ஐநா சபை அப்படின்னு ஒரு சபையை வைத்துக்கொண்டு உலக நாடுகளாம் அதில் உறுப்பினராக இருந்து கொண்டு என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறதே தெரியல. தொடர்ந்து டெய்லியும் 2 வருஷமா இந்த நியூஸை நம்ம பார்த்து ஒரு விரக்தியான மனநிலைக்கு நாமளே வந்துட்டோம். அப்போ இதில் என்னென்னா, இந்த ஏமன் படைகள் தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இவ்வளோ நாடுகளில் ஒரு சூடு சொரணை உள்ள ஒரு நாடு அப்படின்னா அது ஏமன் நாடு மட்டும்தான். அவங்க மட்டும்தான் என்ன செய்கிறாங்கன்னா, தொடர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக அவங்களால என்ன செய்ய முடியுமோ, அவங்கள்ட்ட என்ன ஆயுதம் இருக்கோ அந்த ஆயுதத்தின் மூலமாக பதிலடி கொடுத்து கொண்டே வராங்க. அவங்களையும் இவன் சும்மா விட்டுருக்கானான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. மிக கடுமையான தாக்குதல் அந்த நாட்டின் மீது நடத்தப்படும். அதே ஒரு மிகப்பெரிய ஒரு ஏழை நாடு, சாப்பாட்டுக்கே கஷ்டப்படக்கூடிய நாடு ஏமன். ஆனாலும் கூட அவங்க இந்த இஸ்ரேலினுடைய இந்த அராஜகத்தை தாங்கிக்க முடியாமல் தாக்குதல் நடத்துகிறாங்க. அவங்க நினச்சா இதே இஸ்ரேல்கிட்டையோ அமெரிக்காட்டையோ கையேந்தி அவங்க தங்கள் நாட்டை வளப்படுத்திக்க முடியும். ஆனால் அவங்க எதுவும் இல்லைனாலும் சூடு சொரணை இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சண்டை போட்டுட்ருக்குறாங்க. இப்போ ஏமனினுடைய அந்த பிரதமர் கொலையை நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். இப்போ என்னென்னா, அதற்கு பழிதிருக்கக்கூடிய விதமாகவும் அதே போல் காசா மக்கள் மீதான தாக்குதல் நிறுத்தக்கூடிய விதமாகவும் கடந்த 3 நாட்களில் மட்டும், வியாழன் புதன் செவ்வாய் இந்த 3 நாட்களில் மட்டும் கிட்டத்தட்ட 6 தாக்குதல்களை ஏமன் படைகள் நடத்தியிருக்கிறாங்க. இந்த 6 தாக்குதல்களுமே அந்த ஏமனுடைய பிரதமர் கொலைக்கு பின்னால் நடந்த தாக்குதல்கள். இப்போ இதன் மூலமாக அவங்க சொல்ல வரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, நீங்கள் பிரதமரை கொண்டாலும் சரி, யாரை கொண்டாலும் சரி, நாங்கள் தாக்குதல் நிறுத்த மாட்டோம். காசா மீதான தாக்குதலை இஸ்ரேல் நிறுத்தக்கூடிய வரைக்கும் நாங்கள் எங்கள் தாக்குதலை நிறுத்த மாட்டோங்கிறத அவங்க இதன் மூலமாக தெரிவிச்சிருக்கிறாங்க. ஓகே சார். இப்போது இந்த இஸ்ரேலில் நெதன்யாவுக்கு எதிராகவே மக்கள் போராட்டத்தில் குதிச்சாங்க. ஒரு இராணுவ அதிகாரியோட வீட்டில் நிறுத்தியிருந்த காரை எரிச்சிருக்காங்க. இது ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதை பற்றி சொல்லுங்களேன். சர்வாதிகாரிகள் எவ்வளவு மோசமானவர்கள் அப்படிங்கிறதுக்கு நெதன்யாகு ஒரு உதாரணம். கடந்த 2 வருஷமா இஸ்ரேலில் போராட்டம் நடந்து கொண்டு இருக்குது. அந்த பிணை கைதிகளுடைய குடும்பத்தினர் எப்படியாவது பேசி அவர்கள் உயிரோடு நீங்கள் மீட்டு கொண்டு வாருங்க அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. நெதன்யாகுவினுடைய வீடு, அதிகாரப்பூர்வ இல்லம், தனிப்பட்ட வீடு, எல்லா இடங்களையும் போராட்டம் நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. அந்த போராட்டம் உச்சகட்டத்தை எட்டி இருக்குது. அதன் ஒரு பகுதியாக பார்த்தீங்கன்னா, ஜெருசலமில் ஒரு போராட்டம் நடந்த போது ஒரு இராணுவ அதிகாரி தன் குடும்பத்தோட போயிருக்கிறாரு. அவருடைய காரை அவர் கார் தீப்பற்றி எரிஞ்சிருக்கு. இதை பற்றி விசாரணை நடத்திட்டு கடைசியில் இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்க, இஸ்ரேலுடைய வெர்ஷன் என்ன அப்படின்னா,
இந்த காரை வந்து பொதுமக்கள் தீ வச்சு கொளுத்தல, அவங்க வந்து வேற பொருட்களை வந்து தீ வச்சு கொளுத்தும் போது இந்த காரும் சேர்ந்து எரிஞ்சிடுச்சு அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை வந்து கொடுக்குறான். அப்போ பொதுமக்கள் வந்து ஒரு நாட்டினுடைய பொதுமக்கள் எப்போதுமே அந்த இராணுவத்துக்கு ஆதரவாக தான் இருப்பாங்க. ஆனால் இஸ்ரேலில் வந்து இராணுவத்துக்கு எதிராகவே பொதுமக்கள் திரும்பி இருக்கிறாங்க அப்படின்னா அந்த நாடு வந்து ஒரு கொலாப்ஷனுக்கு போயிட்டு இருக்குங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். கண்டிப்பாக. ஓகே சார். இப்போ அதே மாதிரி ஹமாஸ் வந்து ட்ரம்ப் கிட்ட சொல்லியிருக்காங்க, 20 கைதிகளை நாங்கள் கொடுத்துட்றோம், காசா மேலே இஸ்ரேல் இனிமேல் தாக்குதலை நடத்தக்கூடாது, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி அவங்க கேட்டிருந்தாங்க. அதாவது உலக மக்களையே வந்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஏமாத்திட்டு வராங்க. அது என்ன ஏமாற்றுதல் அப்படின்னா, ஹமாஸ் வந்து அந்த கைதிகளை, உயிரோடு உள்ள கைதிகளையும் உடல்களையும் ஒப்படைச்சிட்டாவே இந்த போர் நின்றுரும், ஹமாஸ் வந்து அதை செய்யாதனால தான் இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிம்பத்தை உலகம் முழுக்க ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. நம்மளுடைய செய்தி சேனல்களில் கூட கமெண்ட்ல கூட அதை பார்க்க முடியுது. ஹமாஸ் வந்து அந்த கைதிகளை ஏன் விடுதலை செய்ய மாட்டேங்குது, விடுதலை செஞ்சா இஸ்ரேல் தாக்குதல் நிறுத்திடுவாங்கல்ல அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வராங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு சொன்னால், ஹமாஸ் வந்து அந்த அவ்வளவு கைதிகளையும் ஒரே நேரத்தில் விடுதலை செய்வதற்கு தயார்னு சொல்லி ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதே நேரம் வந்து அவங்களுடைய டிமாண்ட் என்னன்னா, பாலஸ்தீன கைதிகளையும் நீங்க விடுதலை செய்யணும், ஒரே டயத்தில் பாலஸ்தீன கைதிகளையும் விடுதலை செய்யுங்க, ஒரே நேரத்தில் இஸ்ரேல் படைகள் வெளியேறுங்க, நாங்கள் அவங்களை விட்டுறோம் அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. அவங்கள நாங்கள் பிடிச்சி வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லலை. இல்லை படிப்படியாக டொனால்ட் ட்ரம்ப் ட்விட்டரில் சொல்றாரு, 2 பேர் 7 பேர் 10 பேர் அப்படின்னு சொல்லி விடக்கூடாது, ஒரே டயத்தில் 20 பேர் உயிரோடு உள்ளவங்க எல்லாத்தையும் நீங்கள் விட்டுறணும், அதே போல் வந்து உடல்கள் எல்லாத்தையும் ஒப்படைச்சிருங்க, இதோட போர் வந்து நின்றுரும் அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு. இது வந்து உலகத்தை ஏமாற்றக்கூடிய ஒரு வேலை தான். ஹமாஸ் வந்து ஏற்கனவே அவ்வளவு பேரையும் ஒரே நேரத்தில் விடுதலை செய்யறோம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்களுடைய நிபந்தனைக்கு இஸ்ரேலும் அமெரிக்காவும் தான், அமெரிக்கா வந்து பார்வையாளராக இருந்தால் கூட இஸ்ரேல் வந்து ஒப்புக்கொள்ளவே இல்லை. அதனால தான் இந்த சண்டைகள் தொடர்ந்து நடந்திருக்கிறாங்க. என்ன கேட்குறேன் அப்படின்னு சொன்னால், அக்டோபர் 7ஆம் தேதி இந்த தாக்குதல் எதற்காக நடந்தது, அந்த தாக்குதலுக்கு காரணமாக அந்த ஹமாஸ் அமைப்பை சேர்ந்தவர்கள், தாக்குதலை நடத்தியவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இஸ்ரேல் சிறையில் வந்து பெண்கள், குழந்தைகள், பாலஸ்தீன இளைஞர்கள், சிறுவர்கள், கைதிகள் வந்து கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு மேலே, 8,000 பேருக்கு மேலே அங்கே அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறாங்க. பல பேர் விசாரணை கைதிகளாக அடைத்து வைக்கப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறாங்க. பெண்கள், அதாவது பாலூட்டக்கூடிய தாய்மார்களை இவன் கைது செஞ்சு கொண்டு போயிடுறான். அந்த குழந்தைகள் வந்து வளர்ந்து 10 வயசு 15 வயசு ஆகிற வரைக்கும் சிறைச்சாலைகள், இஸ்ரேல் சிறைச்சாலைகளே அந்த குழந்தைகள் வளருது. இப்படியான சம்பவங்கள்லாம் அங்கே வந்து நடந்துட்டு இருக்குது. அப்போ தங்கள் நாட்டினுடைய கைதிகளை விடுதலை செய்ய சொல்லி, அப்போ விடுதலை செய்ய இஸ்ரேல் மறுக்கும் போது அங்கே வந்து ஒரு அவன் தாக்குதலை, ஹமாஸ் அமைப்பு ஒரு தாக்குதலை நடத்தி, உங்கள் நாட்டை சேர்ந்தவங்கள நான் கைதியாக நான் பிடிச்சு கொண்டு போகிறேன், நீ என் நாட்டு கைதி விடுதலை பண்ணு, நான் உங்கள் ஆளை நான் விடுதலை பண்ணுறேன்னு சொல்லி தான் அந்த தாக்குதலை அவர்கள் நடத்தியதாக சொல்கிறாங்க. இப்போ 250 பேரை பிடிச்சு கொண்டு வந்ததுக்காக இஸ்ரேல் இவ்வளவு பெரிய போரை 2 வருஷமாக நடத்தி 60,000 பேத்துக்கு மேலே மக்களை கொன்று 2 லட்சம் பேத்துக்கு மேற்பட்ட மக்களை காயப்படுத்தி காசா நகரத்தை முழுமையாக அழிச்சு ஒழிச்சிருக்கக்கூடிய இஸ்ரேல் அந்த 250 பேருக்காக இவ்வளவு பெரிய போரை நடத்தி கொண்டிருக்குது. ஆனால் அந்த உலகம் வந்து இதை ஒரு போராக தான் பார்க்குது. உலகம் 250 பேருக்காக இஸ்ரேல் நடத்தின இந்த மிகப்பெரிய அராஜகத்தை, இந்த பயங்கரவாதத்தை உலகம் வந்து எப்படி பார்க்குது, ஒரு போர் அப்படின்னு சொல்லி பார்க்குது. இஸ்ரேல் படைகள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம், இஸ்ரேல் இராணுவம்னு அழைக்கிறோம். ஆனால் அவன் 8,000 கைதிகளை அடைச்சி வச்சிருக்கிற, இவ்வளோ வருஷமா விசாரணை இல்லாமல் இவ்வளோ பேரை வச்சிருக்கிற, அப்போ நாட்டு மேல் அவன் நடத்தின தாக்குதல் வந்து தீவிரவாதமாக பார்க்கப்படுது. இதுதான் உலகத்தினுடைய இந்த இரட்டை நிலைப்பாடு. டொனால்ட் ட்ரம்பினுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டும் அப்படிதான் ஒரு இரட்டை நிலைப்பாடு கொண்ட ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம பார்க்க முடியும். ஓகே சார். இப்போ அதே மாதிரி வெனிஸ் திரைப்பட விழாவில் காசாவுக்காக, பாலஸ்தீன மக்களுக்காக ஹாலிவுட் நடிகர் நடிகைகள் எல்லாம் கண்ணீர் சிந்தி அவங்க வந்துட்டு அஞ்சலி செலுத்தியிருக்காங்க, ஒரு குரல் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா திரை உலகத்துக்கு இருக்கிற ஒரு ஆதங்கம் பொதுமக்களுக்கும் கிடையாது, மற்ற நாடுகளுக்கும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இது காமிக்குது. இதை பற்றி சொல்லுங்களேன். காசாவில் நடக்கக்கூடிய கொடூரங்கள் வந்து இன்னும் முழுமையாக உலக மக்களுக்கு போய் சேரவே இல்லை. அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில மனித நேயம் படைத்தவர்களால் ஜாதி, மதம், இனம், தேசியம் இதெல்லாம் கடந்து ஒரு மனித நேயம் கொண்டவர்கள் யாருக்கெல்லாம் மனசாட்சி இருக்கோ அவர்கள் தான் இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்த்து கொண்டு இருக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே பாலஸ்தீனத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு மதத்தோடு ஒரு பிணைந்த ஒரு பகுதி. ஏன்னா அங்கே வந்து ஜெருசலம், அதாவது மஸ்ஜித் அல் அக்ஸா அப்படிங்கக்கூடிய இஸ்லாமியுடைய முதல் புனித பள்ளி அங்கே இருக்குது. அதாவது உலகத்திலேயே முதல் புனித பள்ளி அதுதான். அதுக்கு பிறகுதான் மக்கா மதினா நகரங்கள்லாம். உலகத்தினுடைய முதல் கிப்லா. இஸ்லாமியர்கள் வந்து இப்போ மக்கா மதினாவை நோக்கி வந்து தொழுகை நடத்துவாங்கல்ல, முதல் முறையாக இஸ்லாமிய, அதாவது நபிகள் நாயகம் தொழுகை நடத்தியது அப்படிங்கிறது அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா, அந்த பாலஸ்தீனத்தில் கூடிய அந்த பள்ளிவாசலை நோக்கி தான். அந்த அளவுக்கு முதல் புனித தலம் அது. அந்த புனித தலத்தை மீட்பதற்கான போர் அப்படின்னு சொல்லி தான் அந்த ஹமாஸ் அமைப்புகளும் அங்கே உள்ள பாலஸ்தீனியர்களும் தொடர்ந்து அங்கே சண்டை போட்டுக்கொண்டு அவங்க வந்து செத்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் உலக இஸ்லாமிய நாடுகள், அதனுடைய தலைவர்கள் எல்லாம் இதை பற்றி ஏதாவது கேர் பண்ணிக்கிட்டாங்களான்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் கேர் பண்ணவே இல்லை. அப்போ இங்கே மத ரீதியான அந்த பிரச்சனையாக இதை நம்ம பார்க்கவே முடியாது.
இப்போ மதத்தை கடந்து தான் பல மதங்களை சேர்ந்தவர்கள் தான் என்ன செய்கிறாங்க, அந்த விஷயம் யாருக்கெல்லாம் போய் சேருதோ அவங்கெல்லாம் வந்து அதற்காக இறங்கி குரல் கொடுத்துட்டு வராங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா த வாய்ஸ் ஆஃப் ஹிந்து ரஜப் அப்படிங்கிற ஒரு திரைப்படம், டாக்கு ட்ராமா. அந்த ட்ராமா வந்து தயாரிக்கப்பட்டு வெனிஸ் நகரத்தினுடைய அந்த திரைப்பட விழாவில் திரையிடப்படுது. இந்த கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 வயது பாலஸ்தீன சிறுமி, ஹிந்து ரஜப் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுமி, அந்த சிறுமியினுடைய குடும்பத்தினர் ஒரு 6 பேர் வந்து காரில் வந்து தப்பிச்சு போகிறாங்க. இஸ்ரேல் குண்டு வீசலேருந்து தப்பிச்சு பாதுகாப்பான இடத்துக்கு போகும்போது அந்த காரின் மீது குண்டு வீசப்படுது. எல்லோருமே வந்து உயிரிழக்கிறாங்க. அந்த சிறுமி மட்டும் படுகாயத்தோடு அவங்க உயிருக்கு அந்த சிறுமி போராடி கொண்டிருக்கிறாங்க. அந்த மீட்பு படையினர் அங்கே போனவங்க தான் சிறுமியை மீட்பதற்காக முயற்சி செய்யும்போது ஆம்புலன்ஸை வந்து வரவழைக்கிறாங்க. அந்த ஆம்புலன்ஸ் மீது இஸ்ரேலிய படைகள் குண்டு வீசி அந்த ஆம்புலன்ஸ் வரவிடாமல் செஞ்சதுக்கு பிறகு அந்த சிறுமி துடிச்சு உயிரிழந்து போயிடுறாங்க. அந்த சம்பவங்களை காட்சிப்படி தான் இந்த டாக்கு ட்ராமா தயாரிக்கப்பட்டிருக்கு. இதை பார்த்த வந்து அங்கே ஆஸ்கர் அவார்டு வாங்கின நடிகர்கள், இயக்குநர்கள் எல்லாருமே அங்கே பெரிய பெரிய ஆட்கள் இருந்திருக்கிறாங்க. அவங்க வந்து அந்த படத்தை பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 23 மணி நேரம் ஸ்டாண்டிங் ஓவேஷன், அந்த நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம்ல, டொனால்டு அமெரிக்க நாடாளுமன்றத்தில் வந்து இவர் நெதன்யாகு போகும்போது எல்லாம் எழுந்து கை தட்டினாங்கன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இங்கே வந்து என்னென்னா 23 நிமிஷம் தொடர்ந்து திரைப்படங்கள் எழுந்து நின்று காசா மக்களுக்காக கண்ணீர் வடித்து ஃப்ரீ பாலஸ்தீன் அப்படிங்கிற முழக்கத்தை எழுப்பியிருக்கிறாங்க. அது உலகம் முழுக்க ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. ஓகே சார். இப்போ அதே மாதிரி ஸ்காட்லாந்து பிரதமர் வந்து அந்த நாட்டோட சட்டமன்றத்தில், சட்டப்பேரவையில் வந்து பாலஸ்தீனத்தோட கொடியை வந்து ஏற்றி பறக்க விட்டுருந்துருக்காரு. இந்த ஒரு விஷயம் பேசும் பொருளாக மாறி இருக்கு. இதை பற்றி சொல்லுங்களேன். ஆமாம், அதாவது நான் சொன்ன மாதிரி மதங்கள், அரசியல் கொள்கைகள் இதெல்லாம் கடந்து யாரெல்லாம் அந்த காசா பிரச்சனையை வந்து பார்த்து கொண்டு இருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து தங்களை மீறி அரசியல் கொள்கை, கோட்பாடு, இந்த ஐடியாலஜி அதெல்லாம் மீறி என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் காசா மக்களுக்காக தங்களால் இயன்ற விஷயங்கள் செஞ்சுட்டு வராங்க. அந்த வகையில் வந்து ஸ்காட்லாந்தினுடைய பிரதமர் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், தங்கள் நாட்டினுடைய தலைமைச் செயலகத்தில் பாலஸ்தீன் கொடி ஏற்றுறாரு. இஸ்ரேலியர்கள் வந்து மிகப்பெரிய அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க இதை பார்த்து. ஸ்காட்லாந்தில் இனிமேல் யூதர்கள் வாழ முடியாது, யூதர்களுடைய உயிருக்கே ஆபத்து, அது பாலஸ்தீன கொடியை ஏற்றினது வந்து உயிருக்கே இனிமேல் ஆபத்து ஏற்பட போகுது அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வந்து இதில் சமூக வலைதளங்களில் கதறி இருக்கிறாங்க. ஆனால் அந்த பிரதமர் அவர் அந்த கொடியை ஏற்றி விட்டு அவர் உரை நிகழ்த்தி இருக்கிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, அதாவது இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை இனிமேல் ஏற்றுமதி செய்யக்கூடிய நிறுவனங்கள் இங்கே ஸ்காட்லாண்டில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு இதுவரை வழங்கப்பட்டு வந்த மானியங்கள், அதே போல் உதவிகள், கடன், அரசாங்கத்தினுடைய முதலீடு, இது எல்லாத்தையுமே நாங்கள் வந்து ஸ்டாப் பண்ணுறோம். உலகம் வந்து மாறிக்கொண்டு வருது. இதற்கு மேலும் நம்ம காசாவினுடைய இந்த கொடுமைகளை வேடிக்கை பார்க்க முடியாது. பிரிட்டனுடைய அங்கமாக ஸ்காட்லாந்து இருப்பதனால பிரிட்டன் அரசாங்கத்துக்கும் அவர் கோரிக்கை விடுக்கிறார். பிரிட்டனுக்கு இஸ்ரேல் இடையிலான அந்த வர்த்தக உறவுகளை நீங்கள் துண்டிக்கணும் அப்படின்னு சொல்லியும் அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். இது வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதாவது உலகத்தில் வந்து 15க்கும் மேற்பட்ட ஐரோப்பிய நாடுகள் வந்து பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு உலகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம், மிகப்பெரிய சேஞ்சை நோக்கி இந்த உலகம் போய்கொண்டு இருக்குது. நிச்சயமாக இவ்வளவு பெரிய இன அழித்தொழிப்புக்கு பிறகு வெற்றி பெறப்போவது பாலஸ்தீனியர்கள் தான் அப்படிங்கிறத நமக்கு இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். தனி நாடு நிச்சயமாக உருவாக போகுது அப்படிங்கிறத இஸ்ரேல் அரசியல்வாதிகளே ஒப்புக்கொள்கிறாங்க. நம்ம கண்ணு முன்னாடி பாலஸ்தீன தனிநாடு உருவாக போகுது அப்படிங்கிற கதறல்கள் நம்ம கேட்க முடியுது. எனவே இது ஒரு மிகப்பெரிய ஒரு துயரத்திற்கு பின்னால் ஒரு நல்ல செய்தி வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஓகே சார். இப்போ நெத்தன்யாகுன்னு சொன்னாலே அவர் பல மைண்டில் அலையிறதுனால ஒரு பக்கம் பைத்தியம் பிடிச்சிருச்சோ, மனநலம் பாதிச்சிருச்சோங்கிற ஒரு கேள்வி வருது. இப்போ பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் வந்து இஸ்ரேலுக்குள்ளே நுழையக்கூடாது, அதுக்கு நாங்கள் தடை விதிக்கிறோம்னு சொல்லியிருந்தாங்க. இதுவும் ஒரு வகையில் உலக நாடுகளே பரபரப்பாக பேசுகிற ஒரு விஷயமா இருக்குது. ஒரு நாட்டு அதிபருக்கு தடை விதிச்சிருக்காங்கன்னு அதை பற்றி சொல்லுங்களேன். அதாவது எப்படி இன்னைக்கு வந்து காசா இருக்கோ இதே மாதிரி இஸ்ரேல் வந்து மாறப்போகுதுங்கிறதுக்கு உதாரணம் தான் இந்த சம்பவம். பிரான்சினுடைய அதிபர் வந்து முதல்ல என்ன சொல்றாருன்னா, நாங்கள் வந்து பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க போறோம்னு அனௌன்ஸ் பண்ணவுடனே அதற்கு எதிராக இஸ்ரேல் வந்து குரல் கொடுத்தாங்க. பாலஸ்தீனத்துடைய பல பகுதிகள், குறிப்பாக மேற்கு கரையில் இருக்கக்கூடிய பகுதிகளை நாங்கள் வந்து ஆக்கிரமிப்பு செய்ய போறோம், அந்த பகுதிகளை இஸ்ரேலோட சேர்க்க போறோம், இங்கே பாலஸ்தீன தனி நாடு உருவாக முடியாதுன்னு சொல்லி இஸ்ரேல் என்ன செய்கிறாங்கன்னா அந்த பகுதியெல்லாம் இணைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீனர்களை தாக்கி அழிக்கக்கூடிய வேலைகளை தொடங்கிட்டாங்க. இப்போ இது சம்மந்தமாக கருத்து சொன்ன இமானுவேல் மேக்ரான் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி, நீங்கள் எத்தனை மக்களை கொன்னாலும் சரி, நீங்கள் எவ்வளோ பகுதியை இணைச்சிக்கிட்டாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, பாலஸ்தீன தனி நாடு உருவாகத்தான் போகுது, அதை உங்களால் தடுக்க முடியாது. அதற்கு பிறகு நீங்கள் உங்களோட இடத்துக்கு தான் நீங்கள் போக போகிறீங்க, உங்கள் நாட்டுக்குள்ளே நீங்கள் போயிருங்க, அந்த இடம் கண்டிப்பாக பாலஸ்தீன நிலமாக தான் இருக்கும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அதற்கு பிறகு நம்ம ஏற்கனவே சொல்கிறது மாதிரி இந்த ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்கள்லாம் வந்து 100% நம்பிக்கைக்குரியவர்கள் கிடையாது. அவங்க வந்து எப்போவுமே இஸ்ரேல் ஆதரவாளர்கள் தான். அப்போ இவ்வளவு விஷயத்தை சொன்ன இமானுவேல் மேக்ரான் என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கக்கூடிய யூதர்களை சமாதானப்படுத்தக்கூடிய விதமாக இஸ்ரேலுக்கு நான் வந்து வர்றேன், நான் வந்து
இஸ்ரேலில் வந்து பொதுமக்களை சந்தித்து பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி நிகழ்ச்சியில் கலந்துக்கிறேன்னு சொல்லி ஒரு நெதன்யாவுக்கு ஒரு கோரிக்கை விடுக்கும்போது நெதன்யாகு அதை ஏற்க முடியாது, உங்களை உள்ள நான் விட முடியாது. இங்க பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்களோ, இவங்க இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம் வீணா போயிடுமோன்னு ஒரு பயத்தினால கூட அவர் பண்ணியிருக்கலாம். ஆமா அப்படின்னு சொல்லி ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர் போல நெதன்யாகு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்கிறார். இதன் மூலமாக என்னன்னா இஸ்ரேல் பிரான்ஸ் உறவுல வந்து மேலும் வந்து விரிசல் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதான் செய்தி. ஓகே சார், அதே மாதிரி இஸ்ரேல் ராணுவத்தினர் வந்து சொல்லியிருக்காங்க ஹமாஸ் வந்து சரணடைஞ்சிடணும், அப்படி இல்லைன்னா காசா சிட்டி வந்து அழிச்சிருவோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஹமாஸும் அதுக்கு பதிலடி கொடுத்துருக்காங்க. அதில் எந்த மாதிரியான விஷயத்தினால அவங்க பதிலடி கொடுத்துருக்காங்க? அதாவது ஹமாஸ் சரணடையும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இவன் 2 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறான். 2 வருஷமா அங்கே எதுவுமே நடக்கலை. இப்போ வந்து என்னன்னா அந்த காசா சிட்டிங்கிற ஒரு பகுதி தான் வந்து இருக்கு. அந்த பகுதியை போய் இவன் போய் கேப்சர் பண்ணலான்னு சொல்லி போறான் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இதே போல இன்னும் பல ஆயிரக்கணக்கான மக்களை இவன் கொல்ல போறான். அவ்வளவுதான். ஹமாஸ் வந்து ஒழிக்க போறது இல்லை. ஹமாஸினுடைய அந்த போர் யுக்திகள் அப்படிங்கிறது ஸ்ட்ராட்டஜி வேற, ஸ்ட்ராட்டஜிங்கிறது வேற. அது வந்து கொரில்லா தாக்குதல் தான். அவங்களுக்கு வந்து நல்லா தெரியும். அதாவது ஓடக்கூடிய ரயிலில் போய் தலையை வைக்கக்கூடிய அமைப்பு வந்து ஹமாஸ் கிடையாது. சரிங்களா? இவன் வந்து குண்டு எங்கே போடுவான், இவன் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிலாம் எல்லாம் பண்ணுவாங்க, இது எல்லாமே ஹமாஸுக்கு தெரியும். ஏன்னா 15-20 வருஷமா அவங்க சண்டை போட்டுருக்காங்க இஸ்ரேல் எதிர்த்து. இப்போ இந்த இவ்வளோ நாள் 2 வருஷ போரில் வந்து இவன் என்ன சொல்கிறான்னா மொத்த ஹமாஸினுடைய எண்ணிக்கை 30,000 பேர் தான் சொன்னான். இப்போ என்ன சொல்கிறான்னா 10,000 பேர் தான் கொல்லப்பட்டிருக்காங்க, இனி 20,000 பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறான். அப்போ ஒன்னொரு பக்கம் அமெரிக்காவினுடைய ஒரு தூதர் என்ன சொல்கிறாருன்னா ஹமாஸ் வந்து கூடுதலாக ஒரு 40,000 பேரை படையில் சேர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்னன்னா ஹமாஸ் இயக்கம்ங்கிறது அழிக்கப்படவே இல்லை. இவன் காசா சிட்டி போய் பிடிச்சாலும் அங்கே என்ன நடக்கும், அப்பாவி மக்களை இவன் கொல்ல போகிறான். ரெண்டாவது ஹமாஸ் சொல்லிட்டாங்க, நீ வந்தேன்னு சொன்னால் 2 விஷயம் நடக்கும். ஒன்று, உங்களுடைய இராணுவ வீரர்கள் திரும்பி போக மாட்டாங்க, கடுமையான தாக்குதல் நாங்கள் நடத்துவோம். அடுத்ததாக உங்களுடைய கைதிகளுக்கு எங்களால் பாதுகாப்பு தர முடியாது, ஏன்னா நீ குண்டு எங்கே வீசுகிற என்னன்னு எங்களுக்கு தெரியாது. அப்போ அதில் கைதிகள் சிக்கனால கைதிகளும் சாவாங்க, ஏற்கனவே அப்படி தான் செத்துருக்குறாங்க. அப்போ அந்த பொறுப்பை நீ தான் ஏற்றுக்கணும், அதுக்கு வந்து நாங்கள் இப்போ பொறுப்பேற்க முடியாதுங்கிற 2 விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. எனவே வந்து என்னென்னா ஹமாஸினுடைய அந்த ஸ்ட்ராட்டஜி கொரில்லா போர் முறை தான். இவன் வந்து வரும்போது அவங்க அங்கேருந்து தப்பிச்சிருவாங்க, திரும்ப வந்து அடிப்பாங்க, தப்பிச்சு ஓட போகிறதில்ல, திரும்பவும் வந்து தாக்குவாங்க. அவங்க அனாமத்தாக போய் உயிரை வந்து பழி கொடுக்க மாட்டாங்கன்னு வைங்களேன். அப்படி தான் 2 வருஷமாக அவங்க தாக்கு பிடிச்சிட்டு வராங்க. அதனால் காசா சிட்டியே இவன் போய் கைப்பற்ற ஒரு பெரிய விஷயம் இல்லை. கிட்டத்தட்ட 1,00,000 வீரர்களுக்கு அழைப்பு கொடுத்துருக்கான். ஒட்டுமொத்த அதுவும் தரை வழியாக போக மாட்டான், விமானத்துலேருந்து குண்டு வீசிக்கிட்டே இருப்பான். சரிங்களா? 6 மாதத்துக்கு குண்டு வீசுவான். குண்டு வீசி அப்பாவி மக்களை கொல்லுவான், அவ்வளோதான். வேற எதுவுமே அங்கே நடக்க போகிறதில்ல. ஓகே சார், இப்போ இது சொன்ன உடனே எனக்கு இன்னொரு கேள்வி. இப்போது ஈரான் வந்து இஸ்ரேல் மேலே அடித்து தூக்கும் போது துவம்சம் படும்போதும் அங்கங்கே ஒரு குண்டு வீசினாங்க அப்படின்னா அது ஒரு குறிப்பிட்ட ஒரு லெவலுக்கு போனதுக்கப்புறம் பல இதாக பிரியும்னு சொல்லிட்டு நம்ம செய்தியெல்லாம் பார்த்தோம். நீங்களும் நிறைய விஷயம் சொல்லியிருந்தீங்க. இப்போ அதே மாதிரி ஏமன் ஹவுதீஸ் வந்து இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்தும்போது கிளஸ்டர் குண்டுகளை பயன்படுத்தியிருக்காங்கங்கிற ஒரு விஷயம் வந்து பேசப்படுது. அவங்களுக்கு வந்து இது எப்படி கிடைச்சிது? நிச்சயமாக ஈரானின் உதவியோடு தான் கிடைச்சிருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஈரான் தான் எல்லாமே சப்போர்ட் பண்ணுறாங்க. உலகம் அறிஞ்ச ரகசியம் தான். ஈரான் வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க, பட் ஆனால் அதுதான் உண்மை, எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். இவன் வந்து ஏமன் பிரதமரை கொன்னதுக்கே அதுதான் முக்கியமான காரணம். ஏன்னா கிளஸ்டர் குண்டு வீசினதுக்கப்புறம் இவனால் அதை தடுக்கக்கூடிய வெப்பன்ஸ் வந்து இன்னும் இஸ்ரேல்கிட்ட இல்லை. கிளஸ்டர் குண்டு அப்படிங்கிறது என்னென்னா ஏவுகணை வரும்போது இவங்களுடைய ஏவுகணை போய் அதை போய் அட்டாக் பண்ணும், இஸ்ரேலுடைய ஏவுகணை போய் அதை தடுக்கும். தடுத்தவுடனே என்னென்னா அதுலேருந்து இன்னும் நிறைய புதிய வேர் ஹெட்ஸ் வந்து திரும்பி வேறு திசையில் பறந்து போய் அதுவே அட்டாக் பண்ணும். இப்படி ஒரு ஏவுகணை முதல் முறையாக அது பாலஸ்தீன் 2 மிசில்ஸு, அந்த மிசிலில் வந்து இவங்க மாற்றங்கள் செஞ்சு கிளஸ்டர் ஏவுகணையாக மாற்றி வீசியிருக்கிறாங்க. அப்படி வீசும்போது என்னென்னா இஸ்ரேல் தடுக்க முடியல. அந்த விரக்தியில் தான் அவன் என்ன செஞ்சான்னா, நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி ஏமன் பிரதமரை போய் கொலை பண்ணான். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏமன் பிரதமர் அப்படிங்கிற ஒரு பெரிய பவர்ஃபுல் லீடர் கிடையாது, ஒரு நியமன பதவி தான். நம்ம இந்தியாவில் வந்து எப்படி பிரதமருக்கு தான் அதிகாரம் போது ஜனாதிபதிக்கு அதிகாரம் இல்லை, கவர்னருக்கு பெருசாக அதிகாரம் இல்லை, முதலமைச்சருக்கு தான் அதிகாரம். அந்த மாதிரி பிரதமர் அப்படிங்கிறது ஒரு நியமன பதவி, அவ்வளோதான். அவருக்கு பெருசாக பாதுகாப்பு இருக்காது, அவர் ரொம்ப கேஷுவலாக இருப்பார். அவர் வந்து அந்த கூட்டமே ஒரு வில்லால தான் நடந்திருக்குது, சுரங்கத்துக்குள்ளே நடக்கலை, ரொம்ப பாதுகாப்பான இடத்துல நடந்து இவன் போய் அடிக்கலை, ஒரு வில்லால வந்து நடந்திருக்குது சாதாரணமாக. அந்த பில்டிங் மேலே போய் குண்டு வீசி அவரை கொண்டு இருக்கிறான். இப்போ அதற்கு பிறகு இந்த 3 நாட்களில் மட்டும் 2 முறை கிளஸ்டர் குண்டுகளை வீசிட்டாங்க. 2 முறை கிளஸ்டர் குண்டுகளை வீசிட்டாங்க. கடைசியாக வந்த செய்தினா ஜுல்ஃபிகார் அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான மிசைல், அதை வந்து இப்போ வீசியிருக்கிறாங்க. நம்ம பேசி கொண்டிருக்கக்கூடிய இதற்கு ஒரு சில மணி நேரத்துக்கு முன்பு நடந்தது. ஏமன் படைகளினுடைய தாக்குதலை இஸ்ரேலால் தடுக்க முடியல, அமெரிக்காவிலே தடுக்க முடியாமல் கொஞ்ச நாள் சண்டை போட்டு தானே அமெரிக்கா பின்வாங்கி போயிட்டாங்க. எனவே வந்து இதனுடைய முடிவு அப்படிங்கிறது இஸ்ரேலினுடைய ஆக்கிரமிப்புக்கான ஒரு முடிவாகத்தான் இது இருக்கும்.
ஓகே சார். அப்புறம் இன்னொரு விஷயம், இப்போ இந்த சீன அதிபராகட்டும், ஈரான் அதிபர், மலேசிய பிரதமர் இவங்களுடைய மனைவிகள் எல்லாம் ஒரு விழாவில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு விஷயம் வந்து ஒரு பக்கம் காமெடியாகவும் இருக்குது, இன்னொரு பக்கம் இது கான்ட்ரவர்ஷியலாக வேற ஆக்கியிருக்காங்க. இது வந்து எப்படி பார்க்குறீங்க? அங்கே என்ன நடந்தது ஆக்சுவலாக? வழக்கமாக வந்து ஒரு அந்நிய ஆண்கள் வந்து அந்நிய பெண்களுக்கு கை கொடுக்கக்கூடாது, கை குலுக்கக்கூடாது. அதே போல் இப்போ அந்நிய பெண்களோட இஸ்லாமிய முஸ்லீம் ஆண்கள் வந்து கை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது இஸ்லாமிய ஒரு வரைமுறை. சரிங்களா? இது வந்து ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாவமாக கன்சிடர் பண்ணப்படுறது இல்லை. ஆனாலும் அது ஒரு சின்ன தவறாக பார்க்கப்படுகிறது. அதனால பொது வெளிகளில் முஸ்லீம் நாடுகளுடைய தலைவர்கள், அதிபர்கள், பிரதமர்கள் இவங்கெல்லாம் வந்து என்னென்னா பெண்களுக்கு சில நேரம் கை கொடுக்காம அதை மறுத்த அந்த இது புகைப்படங்கள், வீடியோக்கள் இதற்கு முன்பே நிறைய வெளியாகி இருக்கு. இப்போ என்னன்னா இது சைனாவினுடைய அதிபருக்கு மலேசிய பிரதமருடைய மனைவி கை கொடுக்கல அப்படிங்கிறது வந்து அமெரிக்க ஊடகங்களுக்கு ஒரு பெரிய செய்தி. பாருங்க, சீன அதிபரை வந்து இவங்க அவமானப்படுத்திட்டாங்க. பாருங்க, வந்து மலேசியாவினுடைய ஈரானினுடைய அதிபர் மசூத் பெசஸ்கியான் அவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா சீன அதிபருடைய மனைவிக்கு வந்து கை கொடுக்காம போயிட்டாரு இப்படின்னு சொல்லி ஒரு அமெரிக்க ஊடகங்கள் வந்து ஒரு செய்தியாக பரப்பிட்டு இருக்காங்க. இது ரொம்ப சாதாரண விஷயம். என்னன்னா இது வந்து ஒரு புரோட்டோகால் அடிப்படையில் அவங்க சொல்லியிருக்கலாம், கை இவங்க கொடுக்க மாட்டாங்க, நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா இது நடந்திருக்காது. ஓகே சார். ஆக இதையும் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை கூட ஊதி பெருசாக்க பார்த்து இப்போ அவங்களே வடை வாங்கிட்டு போயிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம் சார். இவ்வளோ நேரமாக இந்த இஸ்ரேல் காசா விவகாரம் பற்றி பல நுணுக்கமான விவரங்கள் எல்லாமே எங்களுக்கு கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. வணக்கம் சார்.